அவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் மனிதனை தவறு செய்யக்கூடியவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக, பல பலகீனங்களோட, பல ஆசைகள் உள்ளவனாக மனிதனை படைச்சிக்கிறான். இந்த ரெண்டும் மனுஷன்கிட்ட இருக்கு. நல்லவங்கள்ட்டையும் இருக்கு, கெட்டவங்கள்ட்டையும் இருக்கு. ஹதீஸில் வந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்ய ஆசை உருவாகுதுண்டா அது மலக்குடைய தூண்டுதலால் உருவாகுதுன்னு சொன்னாங்க. ஒரு பாவம் செய்ய ஒரு யோசனை வருதுண்டா அது ஷைத்தானுடைய தூண்டுதலால் உருவாகுதுண்டா. இந்த ரெண்டு யோசனையும் எல்லாருக்கும் வருவது. ஆனால் யாருடைய ஈமான் உறுதியாக இருக்குதோ அவங்க அந்த மலக்குடைய அந்த தூண்டுதலுக்கு வழிபடுறாங்க. ஷைத்தான் அவருக்கும் பாவத்தை செய்ய தூண்டுறான். இவருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதுனால, இவருக்கு அல்லாஹ் ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கிறதுனால அதிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறார். இந்த நன்மையான காரியத்தை செய்கிறார். யாருடைய ஈமான் பலகீனமாக இருக்குதோ அவருக்கும் இந்த நல்ல காரியத்தை செய்ய உள்ளத்தில் எண்ணங்கள் வருவது. ஈமான் வீக், பலகீனத்தினால் அதை செய்ய இயலாது இவரால். ஷைத்தான் இவரை தூண்டுறான், பாவத்தை செய்ய இவர் வழிபடுறார். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம், நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல் இபாதத்துகளோட பிரயோஜனம் எங்களுக்கு தான் 100க்கு 100. அதனால் நபி சொன்னாங்க, யாருக்கு அல்லாட நெருக்கம், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள், அல்லாட உதவிகள், இந்த பாக்கியங்கள், என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதை அடையோன்மென்று யார் விரும்புகிறாங்களோ அவங்க தாராளமாக அமல் செய்யட்டும். அப்படி செய்யலைன்றே அல்லாஹ்க்கு எதுவுமே குறைய போகிறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா நகஸ தாலிக ஃபி முல்கி ஷைஆ. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் உலகத்தில் கெட்டவன் யாரோ ஃபிர்அவுன் என்று வச்சுக்கோங்களே, அவனை போல எல்லாரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்கிறான், ஏண்ட அந்தஸ்தில், ஏண்ட கண்ணியத்தில் அணு அளவும் குறைய போகிறது இல்லை. அதே போல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆகப்பெரிய தக்குவாதாரி யாரோ அவரை போல மாறினாலும் ஏண்ட மா ஜாத தாலிக ஃபி முல்கி ஷைஆ, ஏண்ட ஆட்சியில் அந்தஸ்தில் எதுவும் கூட போகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன கருத்து? நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் முபாரக்கான மாதம் ஷாபான் இங்கே பிறந்துட்டா. ஷாபான் உண்டா? இன்றைக்கு உண்டு. ஷாபான் உண்டு. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு தான் நைட்டில் பார்க்குறாங்க. ஹைர். அப்போ ஷாபான் ரஜப் கடைசி நாள். இங்கே வந்து ஷாபான் பிறந்துட்டு இந்த மாதத்தோடு அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரஜப் ஷாபான், இந்த ரஜப் பிறந்தத்தோடே துவா கேட்குறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயா. 2 மாதத்துக்கு முன்னாலே அந்த சிந்தனை, இவங்க சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாலே அதுக்குள்ளே பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க, அதை பற்றி யோசிங்க, அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யுங்க என்ற கருத்து தான் இந்த துவாவை கொண்டு எங்களுக்கு விளங்குது. துவா மட்டுமல்ல, 2 மாதத்தில் நோன்பு வரப்போகுது, அதுக்கு நாங்கள் இப்போ ரெடி ஆகணும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, முதலாவது இன்னொரு விஷயம், இதுக்குள்ளே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அமல்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஹதீஸில் ரொம்ப தெளிவாக வந்திருக்குது, யார் குடும்ப உறவை துண்டிச்சிருப்பாரோ அவருடைய அமல்கள் முதல் வானத்துக்கு அங்கால மேலே போகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ரமலானில் நிறைய அமல் செய்ய எல்லாம் ஆசையோட, ஆர்வத்தோட, விருப்பத்தோடு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதுக்கு முன்னால் செஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் ஒரு விஷயம்தான், மனுஷன் தானே, கோபம் வருவது, ஆத்திரம் வருவது, எங்களுக்கும் பல நிலைமைகள் மனுஷனின் அடிப்படையில் மனஸ்தாபங்கள் ஏற்படையிலும், அப்படியெல்லாம் கொஞ்சம் நாங்கள் பேசாமல் கதைக்காமல் அப்படியெல்லாம் குடும்பத்தில் பலர்களோடு இருக்கேலும், அப்படியெல்லாம் மனுஷனின் அடிப்படையில் இருக்கேலும். ஆனால் மேலான சகோதரர்களே, நாங்கள் உடனடியாக யோசித்து இந்த பயானோடே முடிவு செஞ்சிடணும். நான் யாரோட குடும்பத்தில் பேசாமல் கதைக்காமல் தொடர்பு இல்லாமல் இருக்கிறனோ, தவறு ஏண்ட சைடா, தவறு அவங்களோட சைடா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார்ட சைடில் தவறு இருந்தாலும்
நான் செய்கிற அமல் அல்லாஹ் கிட்ட போயிட்டு சேரணும். கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி நாங்கள் பசியில் இருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி பல நல்ல காரியங்களை செய்கிறோம். இந்த செய்கிற அமல் போக வேண்டிய இடத்துக்கு போனால் தான் அது ரிட்டர்ன் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன நலவுகள் நன்மைகள் சிறப்புகள் எல்லாம் வச்சுக்கிறோம், அது எங்களுக்கு கிடைக்கணும். கஷ்டப்பட்டு சம்பளம் இல்லாமல் போவேல அது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப உறவை துண்டிச்சால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. செய்கிற அமல்கள் வானத்துக்கு முதல் வானத்தங்களை உயர்த்தப்பட மாட்டாது. குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில் ஒருத்தர் மௌத்தானால், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், அவர் சொர்க்கம் போவே இல்லாது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யத்குலுல் ஜன்னத காத்தி'. எனவே மேலான சொல்ல முக்கியமான விஷயம் அது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவரோட நான் கிட்ட நிற்க பயப்படுகிறேன். ஏனென்றா குர்ஆனில் 3 இடத்துல குடும்ப உறவை துண்டித்தவனை அல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கிறான், சாபமிட்டு இருக்கிறான். அவருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்ட அந்த சோதனை தண்டனை வருமோ, லானத் இறங்குமோ தெரியாது. அப்படியாக வந்து ஒருத்தரோட கிட்ட இருக்க நான் பயப்படுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறான். அடுத்தது நபி சொன்னாங்க, லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீம். குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர் ஒரு மஜ்லிஸ், இது அல்லாஹ்ட ரஹ்மத் இறங்குற மஜ்லிஸ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ்ட ரஹ்மத் இறங்குது. இப்போ நான் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால் ஒரு பள்ளிவாசலில் தொழுதோம். இமாம் தொழுவிச்ச உடனே ஒரு பயான் ஒன்று செஞ்சார். பயான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொன்னார், நீங்கள் எல்லாம் இல்முடைய மஜ்லிஸில் இருக்கிறீங்க. இல்முடைய மஜ்லிஸில் ஒருவர் இருக்கிறதுனால ஹதீஸில் வந்துருக்கு ஒரு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று அந்த இமாம் அவர் சொன்னார். இப்போ எங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். நாங்கள் வேறு எந்த நோக்கத்தோடையும் இன்றைக்கி வந்தில்லை. இன்றைக்கி பேரோ புகழோ பாராட்டோ நாங்கள் இந்த இதாக எங்களை SLMQ இதால் நாங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சோம், இது எல்லோரும் வீடியோ பண்ணணும், எல்லாத்துக்கும் அனுப்பணும், இதால் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரணும், அந்த நியத்துகளுக்கு ஒரு இந்த இவ்வளோ முயற்சிக்கும் எந்த நன்மையும் இல்லாமல் போயிட்டு. அதனால் எங்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்புகள் நோக்கங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தேவை அல்லாஹ்ட பொருத்தம். இன்றைக்கி இப்படி ஒரு இந்த ஏற்பாட்டால் இப்படி ஒரு ஒன்று கூடி 4 பேர் மஜ்லிஸில் கலந்து இதில் 4 விஷயத்தை விளங்கி கொண்டு போயிட்டு அவங்க அமல் செஞ்சால், இந்த ஏற்பாடுகள் செஞ்சவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பான். அதுதான் எங்களோட முழு நியத்தாகவும் இருக்கும் அதில் இன்ஷா அல்லாஹ் அப்படித்தான். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் குடும்ப உறவை நாங்கள் எப்பயும் பேணி நடக்கணும். நபி சொன்னாங்க, மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. நாங்கள் நினைக்கிறேன் சல்லி சம்பாரிச்சு தான் எங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி ஆகணுமென்று. அதுதான் மக்கள்கிட்ட தலையில் இருக்குது. குடும்பத்தை சேர்த்து நடக்கிறதால ரிஸ்கில் பரக்கத்து உண்டாகும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை சஹீஹான ஹதீஸ், சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் யாருக்கு விருப்பம் அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், அபிவிருத்தியை உண்டாக்கணும், அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் என்று யாருக்கு விருப்பமோ அவர் குடும்பத்தை நல்லா சேர்த்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுக்கு சல்லி இருந்தால் கொடுப்போம், இல்லைண்டா நாங்கள் அவங்களோட அன்பாக நடக்கிறது, இரக்கமாக நடக்கிறது, எங்களுக்கு உடலால் தான் அவங்களுக்கு ஏதாவது செய்யலும் அல்லது ஒரு நல்ல கருத்தை சொல்லேலும், எங்களுக்கு படித்தத்தை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தியை சொல்லேலும், இதெல்லாம் உதவித்தான். அவங்களால ஏதாவது கஷ்டங்கள், நாங்கள் இவ்வளவு செஞ்சியும் பாருங்கள் எங்களோட இப்படி நடக்கிறாங்க, இவ்வளவு செஞ்சியும் எங்களே புகழே இல்லை, இவ்வளவு செஞ்சு எங்களே பாராட்ட இல்லை, இவனை படிக்க வச்சது நாங்கள் தானே, இவர் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறது எங்களால் தானே, இப்போ கவனிக்கிறாங்க இல்லையே பார்க்குறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த எந்த எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்டேருந்து இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறது அல்லாஹ் கிட்டேருந்து மட்டும்தான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய சூரத்து தஹ்ரில் சொல்கிறானே, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உங்கள்கிட்ட இந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்னு சொல்லணும், எங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும், இது ஒன்றே நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் செய்கிறது உங்களுக்கு சாப்பாடு தாரது அல்லாஹ்வுக்காக.
இதே போல் கண்ணியமான சொல்ல, எனவே எங்களோட குடும்ப விஷயம், சொந்த பந்தத்துடைய விஷயம், முக்கியமான விஷயம் அதுவல்ல. ஏதாவது முன்பின் இருந்தால் ரமலான் வாரத்துக்கு முன்னாலே அது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம். குறைஞ்சது ஃபோன்லேயாவது அல்லது அவங்க ஏதாவது ஏசுவாங்க, இப்போ ஏசினா எங்களோட சைடை நாங்கள் செய்வோம். அவங்க மன்னிச்சா அல்ஹம்துலில்லாஹ், மன்னிக்காட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மன்னிக்கிறது மன்னிக்காது அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா? உங்களோட உள்ளத்தில் இப்படி ஒரு யோசனை வந்து நீங்கள் கொஞ்சம் 2 படி இறங்கி போனீங்களா என்றது தான் கேள்வி. நாங்கள் எங்களோட பாட்டை செஞ்சிட்டோமேண்டா, எங்களோட சைடை நாங்கள் செஞ்சிட்டா அல்லாஹ் கிட்ட நாங்கள் தப்பிடுவோம். எங்களுக்கு கிடைக்கிற உதவி அல்லாஹ்ட உதவி கிடைச்சி கொண்டிருக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன விரும்புகிறானேண்டா, இந்த அடியான், இந்த பலகீனமான அடியான், இவன் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், இவன் எப்படியாவது அல்லாஹ்ட ரஹமத்துக்குரியவன் ஆகணும், இவன் எப்படியாவது நரகத்திலேருந்து விடுதலை பெறணும். அந்த அடிப்படையில் சில நாள்கள் இருக்குது இஸ்லாத்தில். அதே போல் சில இடங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், சில மாதங்களை வச்சிருக்கிறான். அப்படி சில அமல்களை அந்த காலங்களில் வச்சு அந்த காலத்தில் அதிகமான நன்மையை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறானேண்டா, நான் விளங்கி கொண்டது, சிலவங்க இருக்கிறாங்க எப்பயுமே அமல் இபாதத்தோடு நல்லா ஒழுங்காகவே இருப்பாங்க எல்லா காலத்துலேயும். சிலவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க பாவத்திலையும் அதுலேயும் இதுலேயும் அவங்க அமல் இபாதத்தும் இல்லை, பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இவங்களும் அல்லாஹ்ட ரஹமத்துக்குரியவங்க ஆகணுமே. அல்லாஹ் இப்படி சில காலங்களை வச்சிருக்கிறான். இப்படி ஒரு மாதம், இப்போ ரமலானுடைய மாதம் என்றால் அது தனி மாதம், விசேஷமான மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல நன்மையை தாரான், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தாரான். இந்த மாதத்தில் ஒரு இரவை வச்சிருக்கிறான், அதையும் கடைசி 10ல் வச்சிருக்கிறான். அந்த இரவையில் ஒருத்தர் இரவு தான், முழு 24 மணி தியானமும் இல்லை, மகரிபிலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும். ஹத்தா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, சூரத்துல் கத்ர்